ஹலோ, ஹலோ. மாலை வணக்கம். ம். நானு ஒரு 25, 30 வருஷங்களுக்கு முன்ன நான் வேலை செய்து இருக்கும்போது ராபர்ட் பாஷ் அதனுடைய பிரிவு இந்தியாவில் மைக்கோன்ற பேரில் ஒரு கம்பெனி இருந்தது. ராபர்ட் பாஷ் கம்பெனி, ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் செய்திருந்த காலம் அது. ராபர்ட் பாஷ் இப்போ வந்து மெஷின் டூல்ஸுங்கோ, கிச்சன் ஐட்டம்ஸ், ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் அதெல்லாம் இப்போது செய்கிறாங்க. இப்போ இல்லை, கொஞ்ச நாளுக்கு முன்னே ஸ்டார்ட் பண்ணாங்க. மெஷின் ட்ரில்லிங், பல தரமான மெஷின்கள்லாம் இப்போ தயாரிக்க ஆரம்பித்தாங்க. நான் சேர்ந்த காலத்தில் நாசல்ஸ், ஸ்பார்க் பிளேக், ஆட்டோமொபைல், சிங்கிள் சிலிண்டர் பம்ப், மல்டி சிலிண்டர் பம்ப், filters, many, almost 90% of the automobile items, they did not build a bus, a car, scooter, bus, other things. Only the spare parts of the automobiles they were making, we were making. அப்புறம் அதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல், செகண்ட் மெஷின், ஹவுஸ் ஹோல்ட் திங். இப்போது கம்ப்யூட்டர், த என்டர்ட் இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்ட் இப்போ இருக்குது. நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே ரேடியோ இன்ஜினியரிங்கு நான் படிச்சுருந்தேன். ஒரு இன்ஸ்டிடியூட்டில் படிச்சிருந்தேன், IREE. ஓகே. அங்கே படிச்சுன்னு இருக்கும்போது அதிகமாக அந்த எலக்ட்ரிக் இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த ஹியூமன் பாடியில் என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் ஆர் இதில் பாடியில் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா த அயன், வாட்டர், கால்சியம், எக்ஸ்ட்ரா ஏதோ கொஞ்சம் இருந்துச்சு மெட்டீரியல் இருக்குது நம்ம பாடியில். அதெல்லாம் கூட்டி அதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா, அப்போது அதில் எஸ்டிமேட் கொடுத்துருந்தாங்க ₹2.40. அந்த பாடியில் இருக்கிற மெட்டீரியல்லாம் சேர்த்து அது ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தா ₹2.40. எப்போ ஒரு 35 இயர்ஸ்க்கு முன்ன. இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்ன ஒரு சுவாமிநாதன்ற ஒரு பேச்சாளர், அவர் பேசின்னு இருக்கும்போது ஏதோ ஒரு சம்மந்தமாக பேசும்போது உடலை பற்றியும் அதனுடைய விலையை பற்றியும், ப்ரைஸ் இப்போத்து விலை எவ்வளோன்னு கேட்டால் ஒரு ₹42 ₹45 ஏதோ ஒரு இப்போ ரேட்டு சொன்னார். அது வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னே. இப்போ கூட அதே ரேட்டில் தான் இருக்கும். நம்மளது வேல்யூ, நம்ம பாடியுடைய விலை எவ்வளோ தெரியுமா? அப்ராக்சிமேட்லி ₹50. ஓகே. நம்ம பாடி, ஹியூமன் பாடி இது ப்ரைஸ் அவ்வளோ. இந்த கம்ப்யூட்டர் அண்ட் ரோபோட் அதில் என்ன இருக்குதுனாக்கா ஸ்டீல், பிளாஸ்டிக், ஒயர், iron piece,
steel is different, like a stainless steel, iron, copper, இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்தா ஹியூமன் பாடி விட கொஞ்சம் ஜாஸ்தி விலை. ஆனால் ஹேவிங் லாங் லைஃப் அது எப்போவுமே இருக்கும். அதை பற்றி போன வீடியோவில் எல்லாம் பேசிக்கிறேன். ஓகே, என்னென்னா அந்த ரோபோவை பார்த்தாக்கா நம்மளுக்கு சகிக்க முடியாது. அது எலும்புக்கூடு மாதிரி பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்குது. இந்த ரோபோ மட்டும் அப்படி இல்லை, நம்ம பாடியை கூட கடவுள் நம்ம படிச்சும் போது நம்ம பாடியெல்லாம் கூட இப்போ கூட மேலே இருக்கிற ஃப்ளஷ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா ரோபோவை விட ரொம்ப பார்க்க முடியாத லெவலில் இருக்குது. இப்போ இருக்கிற ரோபோவுக்கு நம்ம பாடியில் இருக்கிற மாதிரி ஃப்ளஷ்ஷு இதெல்லாம் போட்டு பார்த்தா நம்ம உடம்பை விட ரோபோ இன்னும் நல்லா கூட இருக்கலாம். நம்ம மைண்டை விட ரோபோவுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. என்னத்தான் அட்வான்ஸாக இருந்தாலையும் நம்ம மைண்டு மாதிரி அது வராது. நம்ம திங்க் பண்ணுறதை விட அது அதிகபட்சமாக திங்க் பண்ணுது. மனுஷனுக்கு இந்த இறக்கம் குணம்லாம் இருக்குது. அது வெறும் இரும்பு மெட்டீரியல். அதுக்கு இந்த ஃபீலிங், பாவம், பரிதாபம், அவனுக்கு பெயினாக இருக்குமே, அந்த மாதிரியெல்லாம் இந்த ஃபீல் பண்ணுற புத்தி இல்லை அதுக்கு. அதனால தான் அது எந்த சமயத்தில் எந்த கொடூரமான வேலையும் செய்துடும். அது நம்ம உற்பத்தி பண்ணது தப்பாக போயிடுச்சா என்ற அளவில் நம்ம யோசிச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு இந்த ஃபீல் பண்ணுறது புத்தி மைண்டு இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிறாங்க. ஆனால் எனக்கு அதை கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த ஃபீலிங், பாவ பரிதாபம், கருணை உள்ளம், நம்ம எதாவது பேசினா அவனுக்கு மனசு நோவுமே, அவனை அடிச்சாக்கா அவனுக்கு வலிக்குமே, இந்த ஃபீலிங்கெல்லாம் இல்லை அதுக்கு. ஆனால் அந்த ஃபீலிங்கெல்லாம் அந்த ரோபோட்டுக்கு என்னால் வர வைக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓ, நீங்கள் அப்பேற்பட்ட விஞ்ஞானியா? ஏன்னா நீங்கள் பேசுறதெல்லாம் நம்ப முடியாததாக இருக்குது. நான் பல வீடியோங்களில் நான் சொன்னதெல்லாம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னீங்க. அப்புறம் நம்பக்கூடியதாக கூட இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? என்னை நம்புங்க. அந்த ரோபோவுக்கு இந்த ஃபீலிங், கருணை உள்ளம், இந்த மனசாட்சி அதெல்லாம் அதுக்கு வருவிக்க முடியும் இன்னும் எனக்கு ஒரு நம்பிக்கை. அதை அடுத்த வீடியோவில் சொல்லலான்னு பார்த்தா கொஞ்சம் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த மனுஷனுக்கு தலையில் இருக்கிற பிரெயின், அந்த ஃபீலிங் அதெல்லாம் அந்த பிரெயினில் மூளையில் இருக்குது இல்லையா? இவங்க ஸ்கேன் பண்ணி மற்ற பாடி ஆக்ஷன் இதெல்லாம் செயல்முறை, திங்க் பண்ணுறது இதெல்லாம் செல்ஃப் டிசிஷன் எடுக்கிறது இதெல்லாம் வர்ற மாதிரி இந்த மூளையிலேருந்து அதை ஸ்கேன் பண்ணி அதே மாதிரி மேனுவல் ஆர்டிஃபிஷியல் பிரெயினை பண்ணிட்டு தான் அந்த ரோபோவில் வச்சுக்கிறான். அந்த ரோபோ அந்த வேலையெல்லாம் செய்யுது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்னத்தை கண்டுபிடிச்சேன்னா, இன்னும் கொஞ்சம் சரியாக ஸ்கேன் பண்ணி இந்த கருணை, ஃபீலிங், பரிதாபம் அதுதான் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லையா? அதெல்லாம் மனுஷனுக்கு இருக்குது. அதுதான் நமக்கு இல்லைன்னு சொல்கிறோம். அப்படி மனுஷனுக்கு இருக்குதுன்னு போது இந்த பிரெயினும் அந்த 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 செக்ஷன், அந்த ஃபீல் பண்ணுறது, பெயினை ஃபீல் பண்ணுறது,
நல்லது கெட்டது அல்லது நல்ல குணம் இருக்கிறதெல்லாம் மைண்டில் மனுஷனுக்கு இருக்கிறது தான் அவனுக்கு இல்லைன்றோம் இல்லையா. இந்த மனுஷனுக்கு அது எந்த நம்ம பிரெயினில் எந்த போர்ஷனில் எந்த செக்ஷனில் அது இருக்குது, அவனை அச்சாக்க அவனுக்கு நோவுது, அவனுக்கு நோவுமே அப்படின்றதெல்லாம் இந்த பிரெயினில் வந்து எந்த செக்ஷனில் அந்த இது லொக்கேட் ஆகிக்குதுன்றத கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் டைம் ஆகலாம், இல்லை இப்பயே இருக்கிறத வந்து ரிஜிஸ்டர் பண்ணாக்கா கண்டுபிடிச்சிடலாம். அந்த செக்ஷனை இதில் இன்ஸ்டால் பண்ணாக்கா நம்ம அந்த ரோபோ பிரெயினில் அந்த ரோபோவுக்கும் அதே ஃபீலிங்கெல்லாம் வரும். அச்சாக்கா அவனுக்கு நோவுமே, நம்ம பண்ணுறது தப்பு, நம்ம செய்யக்கூடாதுரா அப்படின்ற மனசெல்லாம் அந்த பிரெயினில் இருக்கிற செக்ஷனை கண்டுபிடிச்சா அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டாக்கா அந்த ரோபோவுக்கும் அது கருணை உள்ளமோ, அந்த ரோபோவுக்கு எது இல்லைன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதெல்லாம் அதில் அமைக்கலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் சொல்கிறத வந்து சம்மந்தப்பட்ட விஞ்ஞானிகள் டாக்டர்கள் யோசித்தாங்கன்னா அவங்க அதுக்கு முன்னே யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யோசிச்சதாக்கா ஏன் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணல, அந்த செக்ஷன் ஏன் அவங்க ஒர்க் ஆகலை, இதெல்லாம் வரும். அவங்க அப்படி யோசிக்காது இருந்தாக்கா நான் சொல்கிற மாதிரி அந்த செக்ஷன் பிரெயினில் எங்கே இருக்குது அதே ஃபைண்ட் அவுட் பண்ணி அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இதில் அடாப்ட் பண்ணக்கா அந்த ரோபோவிலையும் மனுஷனுக்கு இருக்கிற 100% நல்லது கெட்டது அது இதெல்லாம் அந்த ரோபோவுக்கும் வர வைக்கலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. என்னால் தெரிஞ்சது ஷார்ட்கட்டாக இவ்வளோ தான் சொல்ல முடியும். அதை ரீசார்ஜ் பண்ணுறதும் ஸ்கேன் பண்ணுறதும் அது எங்கே எப்படி பண்ணுறதும் ஏற்கனவே மற்ற விஷயத்துங்களை செய்த டாக்டர்ஸோ சயின்டிஸ்ட்டுங்கோ சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் அதை பற்றி ஸ்டடி பண்ணலாம். they can do the proper மென்டாலிட்டி இதெல்லாம் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதை பற்றி நான் வேறு வீடியோவில் எல்லாம் கூட நான் பேசுகிறேன். ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன், இந்த சப்ஜெக்டை பற்றி நான் பேசியிருக்கிறேன். நான் ஏறக்குறைய ஒரு 600-700 வீடியோவுக்கு மேலே பண்ணிக்கிறேன். அது எங்கே இருக்குதுன்னு சரி பார்த்தா 1-2 இல்லை, கொஞ்சம் நிறையா வீடியோவில் நான் இதை பற்றி பேசிக்கிறேன். அது இப்போ உங்களுக்கு நினைவுப்படுத்துகிறேன். இன் ஃப்யூச்சர்லேயும் நான் அதை பற்றி ஏதாவது ஒரு ஐடியா வரும்போது நான் பேசுகிறேன். ஓகே, நான் இப்போ கூட தேவாலயத்துக்கு வந்தேன். அங்கே சர்வீஸ் பூஜை எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னே ஐ வாண்டட் டு அட்டெண்ட் இன் டைம். ஓகே, வணக்கம்.